வாழ்கிறோம். நண்பர்களே, ஒரு சிறிய சிந்தனை எடுத்துக்கொண்டு நாம சிந்தனை செய் வாழ்கிறோம். நம்மளுடைய பயிற்சியினுடைய நோக்கம், நம்ம தியானம் எடுத்திருக்கிறோம், தவம் செய்யறோம், வாழ்க்கை முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இது எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய அமைதி, ஒரு அமைதியான வாழ்க்கை. அதான் நம்மளுடைய தியானத்தினுடைய குறிக்கோள். அப்போ தனி மனிதன் ஒரு அமைதி பெற வேண்டும்னு சொன்னா அவன் தன்னிலை விளக்கம் பெற வேண்டும். சில வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில சிலவற்றை பின்பற்ற வேண்டும். அப்படின்னா தான் இந்த தியானத்தினுடைய முழுமையை அடையும். ஏன்னா தியானம் செய்து கொண்டே இருப்பவர்கள் 30 வருஷம் செய்யறேன், 40 வருஷம் செய்யறேன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய நடைமுறையில், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் காண்கிறதா? அமைதி நிலை வருகிறதா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வருகிறதா? அப்படிங்கிறத நம்ம முயற்சி செய்து பார்க்கணும். அப்ப தியான வாழ்வு என்பது ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றம். அதை நோக்கிய ஒரு பயணம், அந்த முழுமையை நோக்கிய பயணம். அதான் முழுமை வாழ்வுன்னு சொல்லக்கூடிய. அப்ப வாழுகின்ற காலகட்டத்திலே ஒரு அமைதியான வாழ்வு, ஒரு முழுமையை நோக்கிய ஒரு பயணம். ஏன்னா இந்த இயற்கை சில விளைவுகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கும், நகர்த்தி கொண்டே இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் நம்ம கிட்ட வேணும். ஏன்னா இங்க நம்ம எப்போ உண்மையாக இருக்கிறோமோ, எப்பொழுது தவத்தில் ஆழ்ந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்பொழுதுதான் தடங்கள் வரும். துன்பம் வரும், பிரச்சனைகள் வரும். அப்ப அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து அதை தாண்டி நிற்கக்கூடிய நிலைக்கு நம்மளுடைய மனம் என்பது வர வேண்டும். ஏன்னா புரிதல், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாத மனிதனே கிடையாது, துன்பம் வராத மனிதனே கிடையாது. எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அதை புரிந்து இது நிரந்தரமானது அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மையும், அந்த நேரத்தில் உணர்ச்சி பயப்படாத நிலை, அது நமக்கு வருதான் பாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தன்னிலையில் ஒரு முன்னேற்றம், தன்னிலையில் ஒரு முன்னேற்றம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பின்பற்றணும்னு சொன்னாதான் தவத்தில மேன்மை அடைய முடியும். இப்ப நிறைய நண்பர்கள் வேத குடும்பத்தில் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நாங்க நல்லா தவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில நண்பர்கள் பிரிந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தவமும் கசக்கும். ஒரு நிலைக்குள்ள மனிதன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அதான் சொல்ற, அந்த ஒழுக்க வாழ்க்கைக்குள், தன்னிலை விளக்கம் பெற்று ஒழுக்க வாழ்க்கைக்குள் வாழ வேண்டும். இந்த ஒழுக்க வாழ்க்கைக்குள் வாழ்பவர்களுக்குத்தான் தவத்தினுடைய மேன்மை கிடைக்கும். அதை வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இது கடினமானது ஒன்று அல்ல. ஆரம்பம் ஒரு புரிதல், அதை நடைமுறைப்படுத்துதல் வாழ்க்கையில், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி ஒரு தனி மனிதனுடைய அமைதியை தேடுவதற்கு என்ன வேணும்? உடல் வேணும், உயிர் வேணும், மனசு வேணும், புரிதல் வேணும். இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு ஒரு புரிதல். அதனால மகரிஷி அவர்கள் நமக்கு உடலுக்கு ஒரு பயிற்சி, மனதிற்கு அகப்பயிற்சி, உயிருக்கு ஒரு காயல்பு பயிற்சியில் கொடுத்திருக்கிறார். இங்க எந்த இடத்துல சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா,
அந்த அகப்பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்க. அகத்தவம் எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆனா அந்த அகப்பயிற்சி தான் நம்ம யாரும் செய்யறது இல்லை. வாழ்வினுடைய நோக்கம் தெரியணும், எண்ணம் ஆராய்தணும், ஆசை சீரமைக்கணும். இந்த 3 தான் மெயின். வாழ்க்கை தத்துவம் புரிஞ்சாதான் எண்ணம் ஆராய்தல்ல ஆராய்ச்சி செய்ய முடியும். வாழ்க்கை தத்துவம் புரியலன்னு சொன்னா நம்மளுடைய தவறான எண்ணத்தை நாமே உயர்வுபடுத்திக் கொள்ளும். இப்போ ஒழுக்க வாழ்க்கைன்னு இருக்கு. ஒரு அலுவலகத்தில் ஒருத்தர் வேலை செய்யறவர் லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறார். அந்த ஆபீஸ்ல லஞ்சம் தான் வாங்கி ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒழுக்க வாழ்க்கை வாழ்பவருக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது. அப்போ ஒண்ணு, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு உறுதியா இருக்கணும். பல சங்கடங்கள் வரலாம். அப்ப என்ன பண்ணணும்? லஞ்சம் கொடுக்கிற பணத்தை கேட்டு வாங்காம கொடுக்கிற பணத்தை எங்கேயாவது உண்டியல்ல போட்டுறணும், ஆசிரமத்துக்கு கொடுத்தணும். அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில கொண்டு போய் கொடுத்துடணும். இது வாழ்க்கை தத்துவம் புரியலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வாழ்வினுடைய நோக்கம் என்பது பர்பஸ் ஆஃப் த லைஃப், எண்டு என்ன, முழுமை பெறும். அப்ப இந்த உடல் எடுத்ததனுடைய பயன் என்ன அப்படின்னா அந்த முழுமையை நோக்கிய ஒரு பயணம். அப்ப இந்த முழுமையை நோக்கிய பயணத்திற்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா உடல் தேவை, உயிர் தேவை, மனம் தேவை. உடலை வளர்க்க உணவு தேவை, பயிற்சி தேவை. அப்போ உடல் வளரணும்னு சொன்னா பொருளாதாரம் மேன்மைப்படணும். பொருளாதாரம் மேன்மைப்படணும்னா சமுதாயம் என்பது தேவைப்படுது. இதனாலதான் நம்ம சமுதாயத்துக்குள்ள பிணைந்து இருக்கிறோம். அப்ப சமுதாயத்துல போகும்பொழுது சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அப்ப அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் வாழ்க்கை என்பது இருக்கு. நம்ம எல்லாருமே சமுதாயத்தோடு இணைந்து இருக்கிறோம், குடும்பத்தோடு இணைந்து இருக்கிறோம். அப்ப எந்த இடத்துல எதை எப்படி சமாளித்துக் கொண்டு செல்கிறோம் என்பதுலதான் நம்மளுடைய ஒழுக்க வாழ்க்கை என்பது அமையுது. அப்ப ஒழுக்க வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு மனிதன் தன்னை உயர்வுபடுத்திக் கொண்டே வர வேண்டும். அத மாதிரி சொல்றாங்க, நம்ம ஒழுக்கம், கடமை, ஈகை, அதான் அறநெறி வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த அறநெறி வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதுல மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாங்க பாருங்க, ஒழுக்கம் இது உடையில் ஒழுக்கம், உள்ளத்தில் கருணை, நடையில் கண்ணியம், நல்லோர் பண்பு. உடையில் ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம்னு சொன்னா, உடையில் ஒழுக்கம்னு சொன்னா யூனிஃபார்ம் இல்லை. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மகரிஷிட்ட முதல்ல கேட்ட போது, சார் ஐயா யூனிஃபார்ம் போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. மகரிஷி அதை வேண்டவே வேண்டாம். மகரிஷி சொன்னது எனக்கு இன்னும் காதுல ஒலிக்குது. நீங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டு இன்னொருத்தருக்கு நீங்க உங்களை வேறுபடுத்தி உயர்த்தி காட்டுகிறீர்கள். அங்க ஒரு உயர்வு தாழ்வு மனப்பான்மை வரும். இன்னைக்குதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை பத்தி பேசணும் காலையில. அதனால யூனிஃபார்ம்ங்கிறது வேண்டாம் நாங்க சமைச்சு. அதான் உடையில் கண்ணியங்கிறாங்க. உடையில் யூனிஃபார்ம்னு சொல்றாங்க, சீருடையில சொல்லலாம். அவங்க உடையில் கண்ணியம். ஒரு ஒயிட் ஷர்ட், ரொம்ப திக்கா இல்லாம, கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளவு ஓரளவுக்கு இதா இருக்கணும். அடிக்கிற கலரா இருக்கக்கூடாது. அந்த உடையை பார்த்தாலே ஒரு மேன்மையான உடையாக இருக்கு. உள்ளத்தில் கருணை இருக்கு. ஏதாவது யாருக்காவது ஒரு உதவி செய்யும். ரோட்ல பார்த்தோம்னு சொன்னா யாராவது துன்பப்படுறவங்களை பார்த்தா, பஸ்ல உட்கார்ந்து இருந்தா கூட கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னா பஸ்ல உட்கார்ந்துட்டே வாழ்த்து கொடுக்கணும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லு, இறைவா அவங்களை காப்பாத்துன்னு சொல்லணும். அந்த கருணை என்பது எப்பவுமே பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, பிற துன்பம் கண்டு எப்பொழுது மனம் இறங்கிற்றோ அன்று அறம் தோன்றிற்று அப்படிம்பாங்க. பிற துன்பம் கண்டு எப்பொழுது மனம் இறங்கிற்றோ அன்று அறம் தோன்றிற்று. அப்போ அறங்கிறது எத்தனையோ கோடி லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால தோன்றுச்சு. அதுக்கு முன்னால அறம் என்பது கிடையாது. அடித்து மாமிசம் சாப்பிடுற மனிதனையே அடித்துக் கொள்வான் உணவுக்காக. அப்படியெல்லாம் இருந்த காலங்கள் உண்டு.
உறவுகள் கிடையாது, சமுதாய அமைப்பு கிடையாது. அப்படி எல்லாம் இருந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம உயர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா அதனுடைய பதிவு தான் நமக்கு இன்னைக்கும் அந்த எழுச்சி நிலை, பொறாமை, போட்டி எல்லாமே வருவதற்கு காரணமாக அமையுது. அப்போ உடையில் கண்ணியம், உடையில் ஒழுக்கம், உள்ளத்தில் கருணை, நடையில் கண்ணியம், செயலில் கண்ணியம் இருக்கணும். ஒழுக்கமாக நடந்து கொள்ளுது. இதுதான் நல்லோர் பண்புன்னு மாதிரி சொல்றாங்க. இதைத்தான் நல்லோருடைய பண்புகள் இதைத்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய பழக்கங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள. அப்ப பழக்கம் வந்துச்சுன்னு சொன்னா அடுத்து ஒழுக்க வாழ்க்கை வரும். பழக்கம் வந்துச்சுன்னா ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் வந்துச்சுன்னு சொன்னா தான் கடமை சரிவர செய்ய முடியும். கடமை சரிவர செய்தால்தான் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதான் மகரிஷி அவங்க ஒரு கவிதையில் சொல்றாங்க, நன்மை பிறர்க்களித்து நஷ்டத்தை தானியற்று, நன்மை பிறர்க்களித்து நஷ்டத்தை தானியற்று இன்பம் அடைவர் ஈசு நிலை அறிந்தோர். அப்போ யார் நஷ்டத்தை, பிறருடைய நஷ்டத்தை தனக்கு ஏற்றுக்கொள்வார்கள், நன்மையை பிறருக்கு அளிப்பார்கள். எவ்வளவு அழகா சொல்றாங்க, இன்பம் அடைவர் ஈசு நிலை அறிந்தோர். அதுல நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும். உதவி செய்வதற்கு நாம தயாராக இருக்கணும். இந்த பத்மாவதி அம்மான்னு ஒரு அடிக்கடி வருவாங்க. அவங்க இன்னைக்கு இருக்காங்களான்னு தெரியல. அவங்க ஒரு அம்மா ஒரு சகோதரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசணும். உடனே அவங்க பேரை கேட்டாங்க. பேரை கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி, நீ சின்ன பொண்ணா இருக்கியம்மா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா, பண உதவி கேட்டாலும் செய்யறேன் அப்படின்னு மறுநாளே ஃபோன் பண்ணிட்டாங்க. எங்க இருந்து? அமெரிக்காவில இருந்து. இன்பம் அடைவர் ஈசு நிலை இருந்தோர். உதவி செய்யறதுக்கு மனம் வரணும். கேட்டு நம்மளா வாலண்டரியா போகணும். யாரு கேட்டு நம்ம கிட்ட பிச்சை கேட்டு வரக்கூடாது. நாம எந்த இடத்துல உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம போகணும். நம்ம எல்லாம் நல்லது செய்வதற்கு தயங்குபவர்கள். நான் இந்த யூடியூப் நீங்க பாக்குறீங்க, தயவு செய்து ஒண்ணு செய்யுங்க. நீங்க அதுல லைக்னு ஒண்ணு இருக்கும், இப்படி டிஸ்லைக்னா இப்படி இருக்கும். நான் பாக்குறேன், ராதாகிருஷ்ணனுடைய ஸ்பீச் கேட்கறாங்க, எங்க ஆசிரியருடைய ஸ்பீச்சை கேட்கறாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த லைக்கை கொஞ்சம் டச் பண்ணி விட்டுட்டா நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. நம்ம அன்பர்கள் ஒரு கமெண்ட் கொடுக்கலாம், இல்ல ஒரு கருத்து கேட்கலாம். சில அன்பர்கள் கேட்கறாங்க, அதிலே போடுறாங்க சில நண்பர்கள். அந்த லைக் கொடுக்கறது கூட விருப்பம் இல்லை, கேட்டுட்டு கேட்டுட்டு போறாங்க. நான் என்னுடைய வீடியோ ரிலீஸ் பண்ணதை பார்த்தேன். நான் 200 பேர் பார்த்திருக்காங்க. 200 பேர்ல ஒரு 4 பேராவது லைக் போட வேண்டாமா? 3 பேர் லைக் போட்டிருக்காங்க. நான் இதை வாட்ச் பண்ணேன். ஏன்னா ஐயாக்குள்ளதையும் பார்ப்பேன் நான், ஞான விஷயனுடைய. அப்ப என்னன்னா, ஒரு செயல் செய்யும் பொழுது நம்ம ஞான ரிஷியினுடைய கருத்தை கேட்கிறோம். தனியா இருக்கும்போது, சார் நீங்க உங்க பேச்சை கேட்க முடியுதுல, கேட்கிறோம். ஆனா அந்த இதுல ஒரு லைக் போடுறதுக்கு என்ன, அதுக்கு கூட ஒரு தயக்கம் வருது. இதை தவறா சொல்லல, குற்றமாகவும் சொல்லவில்லை. பட் யூடியூப் உங்களுக்கு தெரியும், அதனுடைய இயக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இனிமேல் அப்படி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு லைக் கொடுங்க. அந்த லைக்கை டச் பண்ணீங்கன்னா போதும், அது பிளாக் ஆயிடும். இது இதாகிக்கும், பிளாக்கா இருக்கும். அது அப்படியே டக்குன்னு பிளாக் ஆகும். ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் வரும், அதுக்கு ஒரு ரைஸ் வரும். அதனால அன்பர்களே, இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்வதற்காக சொல்றேன். அதுதான் குறையாக சொல்றேன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். அப்போ நம்ம இந்த ஒழுக்க வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அது பழக்க வாழ்க்கையாக மாறும். ஒழுக்கம் பழக்கமாக மாறும். இந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டுதான் கடமை உணர்வில் நாம உயர்வு பெற. ஏன்னா இந்த கடமை உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. யாருமே நழுவ முடியாது. அடல்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு கடமை இருக்கு.
ஒரு முறை ஒரு அம்மா வந்து மகரிஷிட்ட கேட்டாங்க, அம்மா ஐயா நான் வந்து ஆலியர்ல வந்து தங்கி கட்டுமான்னு கேட்டேன். எதுக்குமான்னு கேட்டான். என்னுடைய கடமையெல்லாம் முடிஞ்சது, அதனால இங்கே வந்து இருந்துடலாம். மகரிஷி சொன்னாங்க, உனக்கு எத்தனை குழந்தைங்கம்மான்னு கேட்டா, 2 பசங்க. அவங்கள குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கு. மருமகளும் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அப்ப கேட்டாங்க, குழந்தைகளை யார் பாத்துக்கிறாங்க? நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வந்துட்டீங்கன்னா குழந்தைகளை யார் பார்ப்போம்? கஷ்டம் தான். நான் சிம்பிளா சொல்றேன். மகரிஷி கொஞ்சம் விவரிச்சு சொன்னேன். அப்ப மகரிஷி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்வதனால ஒரு ஒரு வீட்டுலதான் இருக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகளை நீங்க பாத்துக்கிறதுனால உங்களுடைய மருமகளும் மகனும் அலுவலகத்துல போய் ஒரு சமுதாயத்துக்கு பணியாற்றுறாங்க. அப்ப அவங்க சமுதாயத்துக்கு பணியாற்றுவதற்கு நீங்க ஒரு உடந்தையாக இருக்கிறீங்க. அப்ப மறைமுகமாக உங்களால சமுதாயத்திற்கு ஒரு பலன் கிடைக்கிறது. அது உங்களுடைய கர்ம யோகம். நீங்க ஆலியாருக்கு வந்தீங்கன்னு சொன்னா, ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரூம் போட்டு கொடுத்துருவாங்க. அப்ப அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பட் மாதிரி சொன்னது. நாள் அம்மா வாங்கன்னு கூப்பிடுவாங்க. 2வது நாள் சொல்லிடுவாங்க, மணி அடிச்சா வாங்கம்பாங்க. 3வது நாள் அது கூட சொல்ல மாட்டாங்க. அதனால வீட்டுல இருந்தே உங்களுடைய கர்ம யோகத்தை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நாம ஒரு வீட்டுல ஒரு பெண்மணி சமையல் செய்தால் கூட அதனால அது வந்து மறைமுகமான சமுதாயத்திற்கு நாம் செய்கின்ற கடமை அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க சமைச்சு கொடுக்கறது உங்க பொண்ணுக்கா இருக்கலாம், பையனுக்கா இருக்கலாம், கணவனுக்காக இருக்கலாம், அல்லது குடும்பத்திற்காக இருக்கலாம். ஆனால் அது ஒரு கடமை. அப்போ ஒரு பெண்ணுக்கு வீட்டுல இருந்து வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு அவ்வளவு ஒரு கடமைன்னு சொன்னா, வெளியில சமுதாயத்துல இருந்து சமுதாயத்திற்கு சென்று செய்பவர்கள் செய்யக்கூடிய கடமை எந்த அளவுக்கு பொறுப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. எவ்வளவு தேவை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்துதான் அப்போ நம்ம கடமையில சிறந்து விளங்கி அடுத்து வருவதுதான் ஈகை. ஈகை என்பது ஒரு காலத்துல இந்த பண்டமாற்று முறைன்னு இருந்துச்சு. பார்ட்டர் சிஸ்டம் தான். அந்த காலத்துலதான் ஈகை இருந்துச்சு. அதனாலதான் பண்டிகைன்னு வந்துச்சு. அத பண்டிகை என்ன? பண்டம் ஈகை பண்டிகை. நமக்கு பண்டிகை வந்து பொங்கல். தமிழ்நாட்டை பொறுத்தளவு. கேரளாவில எல்லாம் பொங்கல் இது கிடையாது. இப்ப கொண்டாடுறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க. தமிழின்ஸ் நிறைய ஆகி போயிட்டாங்கிறதால பொங்கல். இல்லைன்னா அங்கெல்லாம் பொங்கலும் கிடையாது, தீபாவளியும் கிடையாது. பட்டாசு கூட வெடிக்க மாட்டாங்க. இப்பதான் எல்லாமே மாறி போச்சு. கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அப்போ பொங்கல். அப்ப அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பொங்கலுக்கு தான் அறுவடை முடியும், உங்களுக்கு தெரியும். இப்ப அறுவடையும் மாறி போச்சு. சீசன் எல்லாம் மாறிடுச்சு. அப்ப அந்த காலத்துல அறுவடை முடிஞ்சு வீட்டுக்கு தானியங்கள் வந்துடும். எல்லா தானியமும் வீட்டுக்கு வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வருடத்திற்கு அடுத்த வருடம் எவ்வளவு தேவை அப்படிங்கறத எடுத்து வச்சுட்டு, நெல் விதைக்குவதற்கு தானியங்கள் விதைப்பதற்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு, மீதம் உள்ளதை ஈகைய மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. கொடுத்துருவாங்க வேலைக்காரங்க. அவங்க உங்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்ட்டர் சிஸ்டம். பண்டமாற்று முறை இருந்த காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டது பண்டம் ஈகைன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து நம்ம லாலா கடையில வாங்கி நம்ம கொடுக்குறோம் பண்டம் ஈகை பண்டிகைக்கு. நம்ம எல்லாரும் தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், வீட்டுல கூட செய்யறது கிடையாது. ஆர்டர் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்குறோம். அப்ப அந்த ஈகை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கலாம். மிடில் ஈஸ்ட், அரேபிய நாடுகள்ல பிச்சை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா ரம்ஜான், பக்ரீத் நாட்கள்ல வந்து அவங்க பணம் கொடுக்கணும். அப்ப அதுக்கு பிச்சைக்காரர்கள் வேணும். அரசாங்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நம்ம பிச்சை எடுப்பதற்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிச்சை எடுப்பதற்குன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அலோவ் பண்ணி அவங்கள உட்கார வச்சிருவாங்க பிச்சைக்காரங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்களா, அன்னைக்கு வந்து காசு போடுவாங்க, ரம்ஜான் மாதிரி போட்டுக்கிடுவாங்க. அதுவும் கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஈகை பிறருடைய துன்பத்தை நீக்குவதாக இருக்க வேண்டும். அவருடைய துன்ப நீக்கம், பசியாற்றணும், உடல் துன்ப நீக்கம், மனத்துண்மை நீக்கணும். ஸ்பீச் கொடுக்குறீங்க, அது மன தூய்மைப்படுத்துவது, மனசில் ஏற்படக்கூடிய களங்கத்தை, துன்பத்தை நீக்குவது. ஏதாவது ஒரு வகையில் உடலால், மனதால்
பொருளால் எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் ஈகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தாதான் அறவாழ்வு என்பது தயாராக இருக்கு. இல்லைன்னா அறவாழ்வு இல்லை. ஏன்னா அறவாழ்வு ஒழுக்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த அறவாழ்வு வாழ்ந்துட்டோம்னு சொன்னா அந்த முழுமை பேரை நோக்கிய பயணம் எளிதாக வந்துடும். அங்க கடவுளை கடவுள் என்பது நம்ம மனிதன் உருவாக்கி வச்சது. ஏன்னா எத்தனை கடவுள் வந்துட்டாங்க, பட் இறைவன் என்ன அப்படிங்கிறது மூலம் தெரியும். அந்த மூலத்திலிருந்து தான் பிரிச்சு ஒரு கடவுளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம அதுக்கு போக வேண்டாம். இந்த ஒழுக்க வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையை எப்படி நிறைவு செய்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க பாருங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. இப்போ உள்ள கம்யூனிஸ்ட் இல்லை, அது வேற அரசியலுக்காக சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். நான் கேரளாவில தான் என்னுடைய பணி அதிகமாக இருந்து ஆரம்ப கட்டம் இருந்தது. அப்புறம் என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கேரளாவில் இருக்கிறதுனால அந்த கம்யூனிஸ்ட்காரங்களுடைய அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லாம் நான் பார்த்தது உண்டு. இந்த சிம்பிளிசிட்டி, எளிமை, லஞ்சம் வாங்குறது கிடையாது, சொத்து சேர்க்கறது கிடையாது. அந்த காலத்து கம்யூனிஸ்ட் நிறைய நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சிச்சு, முதல்வர் பதவி போயிடுச்சுன்னு சொன்னா நடந்து போயிடுவாங்க, வாடகை கார்ல போயிடுவாங்க. நான் ஒரு முறை கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறேன். கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ஏறுவதற்கு நிற்கிறேன். நான் கோட்டயத்துல இருந்து கொல்லம் போனேன். அப்போ ஒரு 2 போலீஸ் நின்னாங்க. சாதாரண போலீஸை பார்க்க முடியாது அந்த மாதிரி இடங்கள்ல, ஏன்னா ஒரு பிரச்சனைனா தான் வருவாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி. அப்ப நான் போனது இந்த பக்கம் போனோம், வலது பக்கம் போனோம். பட் இடது பக்கம் ஒரு ட்ரெயின் வருது, அதே பிளாட்ஃபார்ம்ல வருது. இது போனதுக்கு அப்புறம் தான் அந்த என்னுடைய ட்ரெயின் வரும். அப்போ நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு பக்கத்துல ட்ரெயின் நின்றுச்சுங்க. நான் பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருக்கேன், 1வது பிளாட்ஃபார்ம் நிற்கிறேன். டக்குன்னு பாக்குறேன், கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் இறங்குறாரு. சிங்கிளா இறங்குறாரு. அவர் சீஃப் மினிஸ்டர் ட்ரெயின்ல இறங்குறாரு. இந்த 2 போலீஸ் விஷ் பண்ணாங்க. அப்படியே அவரை கூட்டிட்டு போனாங்க. மக்களும் கண்டுக்கல, அவரும் கண்டுக்கல, யாரும் கண்டுக்கல. சிஎம், சீஃப் மினிஸ்டர், எவ்வளவு சிம்பிளிசிட்டின்னு பாருங்க, எப்படி இருக்கணும்னு பாருங்க. ஆனா நமக்கு அது பிடிக்கிறது இல்லை, சிம்பிளிசிட்டி பிடிக்கிறது இல்லை. மந்திரி வந்தாருன்னு சொன்னா ஒரு 100 கார் வரணும், கட் அவுட் வைக்கணும். நல்ல வேலை கட் அவுட் கோர்த்து தடை பண்ணிட்டான், இல்லைன்னா அது பொத்துன்னு யார் மேலே விழுந்துட்டு இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா அந்த ஒழுக்க வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் அப்படி வாழ்வாங்க. நாம அப்படி வாழ்ந்தவங்க எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டோம், ஏன்னா நமக்கு அது பிடிக்கல. வாழத் தெரியாத ஒரு வாழும் நாட்டில் ஆளத் தெரியாத ஒரு ஆட்சியில் அமர்வார்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த சிம்பிளிசிட்டி அதுக்காக சொல்ல வந்தேன். அப்ப வேணும், இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு, அப்படி இருக்கலாம். இருந்தாலுமே அந்த ஒழுக்க வாழ்க்கை வாழும் பொழுது அதை ஒரு உயர்வு நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஏன் அவங்க எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எல்லாம் இறைவனை கும்பிடுறது கிடையாது. ஆனா அந்த வாழ்க்கையில் பாருங்க எவ்வளவு மேன்மையா வாழ்ந்திருக்கிறான்னு சொல்லி. அதனால சொன்ன அற வாழ்க்கை, அதுக்கு கடவுளை கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களாக ஒரு கொள்கையை ஏற்படுத்தி கொண்டு நீங்களே அதை வாழ்வீர்களான்னு சொன்னா நிச்சயமாக அந்த இறை உணர்வு என்பது அவர்களை இறைவனுடைய அந்த அந்த நிலைக்கு அவங்க செல்வாங்க. அதுதான் உண்மை. இறை உணர்வு தெரியாது, ஆனா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மோட்சம் என்பது கிடைக்கும். அதான் உண்மைங்க. அது நீங்க பார்க்கலாம், ஒவ்வொருத்தருடைய இறப்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல வாழ்க்கை, ஏன்னா அரசியல் தலைவர்கள் சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். நம்மளிடையே வாழ்ந்தவங்களை யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஓஹோ ஓஹோன்னு புகழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய இறப்புகள்லாம் பாருங்க, சமீபத்தில் இறந்து போன முதலமைச்சர்கள் எப்படி இறந்தாங்கன்னு பாருங்க. அந்த காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இறப்பு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். சமையல்காரன்ட்டு நெஞ்சு வலிக்குன்னு சொன்னார், அவன் வெளியே போயிட்டு உள்ள வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. பாக்கெட்ல இன்னும் 28 ரூபாய் இருந்துச்சு. நாங்க அவருடைய சொத்து என்பது ஒரு அலுமினிய பெட்டி, ஒரு 28 ரூபாய் இருந்துச்சு, அதான் சொத்து. இதான் நல்லோர் இயல்பு.
அப்ப நம்மளும் அதே போல அற வாழ்க்கை வாழுங்க. அதுக்கு தவம் கூட தேவையில்லை. அற வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொன்னா தவம் கூட தேவையில்லை. அது தவம் என்பது தானாக வரும். எது கிடைக்க வேண்டுமோ அது உள்ளுணர்வாக கிடைக்கும். இப்போ ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் நம்ம கேட்க முடியாது, உங்களுக்கு எப்படி உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் பிறருக்கு உதவி, அவங்க நான் முதலே சொன்னேன், பிறருக்கு உதவி அவங்க என்ன பண்றாங்க? உடையில் கண்ணியம் உண்டு, உள்ளத்தில் கருணை. காமராஜருடைய வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி தெரியுங்க. நடையில் கண்ணியம் எல்லாமே உண்டு. நானு ஒரு முறை காமராஜர் சந்திச்சேன், ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன். உடுமலைப்பேட்டையில அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அவரு தோற்று போன காலம், அவரை ஒதுக்கிட்டாங்க. பட் உடுமலைப்பேட்டையில அந்த தொகுதியில அவரு காங்கிரஸ் ஜெயிக்கல, அவர் நின்ன காங்கிரஸ். ஆனா உடுமலைப்பேட்டையில தண்ணி இல்லாத காலம், பஞ்ச காலம், அந்த தண்ணியே கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல திருமூர்த்தி மலையிலிருந்து வாய்க்கால் கொண்டு உடுமலைப்பேட்டைக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க. மக்கள் அதனாலேயே அவருக்கு ஓட்டு போடல. இதுதான் நல்ல ஒரு பண்பு. அது சொன்ன நான். அப்ப அவர் வந்திருந்த போது என்ன பண்ணா, அவரு ஒரு மீட்டிங் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நகரசபையில். ஏன்னா அவர் தண்ணி கொண்டு வந்தவர் அப்படிங்கிறதுனால நகரசபை ஏற்பாடு. அப்ப நாங்களும் போயிருந்தோம். போயிருந்த போது என்னாச்சுன்னு சொன்னா, அவருக்கு பூ போட்டாங்க. ஸ்கூல் குழந்தைகளை வச்சு பூ போட்டாங்க. வேணாம், போடாதீங்கம்மா போடாதீங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த பூவை கூட அவர் மிதிக்கலைங்க, போட வேண்டாம் அப்படின்ட்டார். நல்ல ஒரு பண்பு. இவங்கெல்லாம் உதாரணங்கள், அதுக்காக சொல்றாங்க. அறவாழ்வு வாழும் பொழுது இறைநிலை அவர்களை கவ்விக்கொள்ளும், தானாக எடுத்துக்கொள்ளும். எவ்வாறு அவர்களுடைய மரணம் அமைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பார். இதுதான் நல்லோர் அன்பர்களே. அதே போல ஞானிகள் அவங்களுடைய நிலையை தெரிவிக்கிறாங்க. மகரிஷி அவர்கள் எங்களுடைய பேராசிரியருடைய மீட்டிங், கடைசி மீட்டிங், வாழ்க வளமுடன் சொல்லுவார். ஆனா அந்த கடைசி மீட்டில் ஒரு பயங்கரமான அணுகுமுறை பேசினார். அது ரெக்கார்டிங்கே இல்லாம பண்ணிட்டான். அற்புதமான உரை, ஆவேசமா பேசலாம். அவர் ஒரு 70 வயசு இருக்கும்போது எப்படி பேசினார் அந்த மாதிரி பேசினார். ஒரு அற்புதமான உரை. எல்லாரையும் பார்த்து கும்பிட்டார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு போயிட்டார். அதுதான் அவருடைய கடைசி பேராசிரியர் மீட்டிங். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பினார். அதுதான் உயர்நிலை. அப்போ ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடியது அந்த வாழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனுடைய கடைசி வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அதனால அன்பர்களே, இப்ப கடைசி பத்தி சிந்திக்க வேண்டாம். இப்ப நம்ம வாழுகின்றோம். வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையை ஒழுக்க வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளும், அறவாழ்வாக அமைத்துக் கொள்ளும். பிறருக்கு உதவுதல், துன்பத்தை போக்குதல், உடலை பாதுகாத்தல், உடலுக்குள்ள பயிற்சிகளை முறையாக செய்தல், நேரம் கிடைக்கும் போது தவம் செய்தல், அளவறிந்து 5 அளவு முறை பின்பற்றுதல், உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுதல், இதெல்லாம் நம்ம பின்பற்றினோம்னு சொன்னா நிச்சயமாக நாம் ஒரு முழுமை நிலையை நோக்கி நம்மளுடைய பயணம் என்பது இயல்பாக அமைந்து கொள்வோம். சிரமப்பட வேண்டாம், இயல்பாக அமைந்து கொள்வோம் என்று கூறி இதுகார செவிமடுத்த நீங்களும் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.